என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. நண்பர்களே வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் டூர் காமிக்க போகிறோம். இந்த பக்கமாக இருக்கு. நம்ம ரூமு இல்லை நண்பரே, நம்ம ரூமு காமிக்கிறதுக்கு ஒன்று இருக்கு, என்ன இருக்கு. ஒரு பகலில் ஜெட்டிக்கு தொங்கி போட்டிருக்கோம், ஒரு பகலில் டவலு. என்ன பண்ணுறது? ஏதோ பாருங்க, அங்கே பாருங்க, ஷூவு. ரொம்ப கன்றாவியாக இருக்கும் நண்பர்களே எங்கள் ரூம்லாம். எங்கள் ரூமை மட்டும் தயவு செஞ்சு எங்கள் ரூமுக்கு வர்றதா இருந்தா கொஞ்சம் பார்த்து வாங்க. ஒரு காலத்தில் நல்லா இருந்த ரூமு இப்போ இவ்வளோ கேவலமாயிடுச்சு. என்ன பண்ணுறது? எங்கள் ரூமோட அடுத்த இன்ஃப்ளூயன்சர் கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க. நன்றி நன்றி நன்றி. மஜாவா நான் ஸ்டார்டிங்லேருந்து வரேன். இது வர மாட்டணுமேடா. யாரும் சிரிக்கிறாங்களா? ஐயோ, சவுண்ட்லாம் கேட்குது நைட் டைமில். யார் கத்துறான்னு தெரியல. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், நீ செப்பல் போல் சரி கீழே வந்து வரும். ஐயோ, யாரோ இருக்காங்க அந்த வீட்டில். சரி, நான் இங்கேருந்தே காமிக்கிறேன். ஓகேவா? இருங்க. அதான் வந்து உள்ள ஒரு என்ட்ரன்ஸ். ஓகேவா? ஸோ இப்படி தான் வரணும் எங்கள் ரூமுக்கு வரதுனா. இங்கே ஆல்ரெடி ஒரு வீடு இருக்கும், அதை தாண்டினா தான் எங்கள் வீடு வரும். ஐ மீன் எங்கள் ரூம் வரும். இங்கே வந்து இது வந்து இப்போது ஆக்சுவலி பூனைலாம் வரும். பூனைலாம் வந்து என்ன பண்ணிட்டு நாங்கள் சாப்பிட்டு போட்டாலாம் எடுத்து வெளில போட்டுது. அதனால ஏன் இப்படி இருக்குன்னு நினைக்க வேணாம். இது பூனை எலியும் காரணம் இருக்குது. அப்புறம் இது வந்து ரூபிஸ் செப்பல். ரெண்டுமே ரூபிஸ் செப்பல் தான். இது வந்து சைலேஷோட செப்பல். இதை நாங்கள் வந்து லியான்ஸ் பர்கர் வாங்கி சாப்பிட்டோம். ஸோ அந்த கவர் அது தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்புறம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வியூ இதுதான், அருமையாக இருக்கும். இங்கே ஒரு கோவில் இருக்கும். கோவில் மேலே எதாவது இருக்கு? சரி, எதுவும் இல்லை. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வீடு இருக்கும். இது நல்லா பெருசான வீடு இருக்கும், அழகாக இருக்கும் வீடு. அப்படி இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடும் அழகான வீடுகளாக இருக்கும் நிறைய. ஓகேவா? இந்த டைம் இங்கே தான் வந்து மழை வந்தால் சூப்பராக இருக்கும் இந்த வியூ. அப்படியே அந்த லைட்டில் எல்லோ லைட்டில் மழை பெஞ்சுன்னா அப்படியே ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். வீடியோலாம் எடுத்து போடுவோம் நாங்கள். அப்புறம் இதெல்லாம் அப்பார்ட்மெண்ட்ஸ் தான். ஸோ அது ஒன்று. அப்புறம் இது ஒரு மேலே சும்மா ஒரு கோபுரம் மாதிரி இருக்கும். அப்புறம் எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இது ஒரு ரூமு, இது பாத்ரூமு, இது ஒரு ஹெல்மெட் யாரோ வச்சுட்டு போயிட்டாங்க, அது அப்போலேருந்து அப்படியே தான் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இதுதான் நாங்கள் யூஸ் பண்ணணும். இந்த இதில் தான் எங்களுக்கு வந்து தண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் என்ன ஆச்சு, இந்த தண்ணி இது வச்சு கீழே ஒரு மாதிரி கீழே அது அடி இல்லை, அந்த க்ரீன் கலர்லாம் வரும்ல, அது வந்து பிடிச்சிச்சு. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, எங்களுக்கு அது வேணாம் அந்த தண்ணின்னு சொல்லி நாங்கள் வந்து மாற்றிட்டோம். ஸோ இந்த தண்ணியை மாற்றி இப்போ நாங்கள் வந்து கேன் வாட்டர் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். வேறு எங்கள் காமிங்கிறது எதுவும் இல்லை, அவ்வளோதான். பார்த்துக்கோங்க. இதுதான் இந்த வழி வர்றதுக்கு. இது எங்கள் ரூம் என்ட்ரன்ஸில் இது காரணம் நான் சொல்லிட்டேன், பூனையும் எலியும் காரணம். அப்புறம் வாங்க இந்த டோரை சாத்திட்டு திரும்ப ஓப்பன் பண்ணுறேன், அப்போ கரெக்டாக இருக்கும். ஓகேவா? பெல்லாம் ஒர்க் ஆகாது. ஆகுதாண்ணா? இல்லை ஆகலை, பெல்லாம் ஒர்க் ஆகாது. அப்புறம் இது வந்து மைக்கு வாசு தான் என்னன்னு தெரியல. ஓகே, இதுதான் வந்து டோர். அருமையாக ஓப்பன் பண்ணுறேன், பார்த்துவாங்க. இங்கே ஒரு ட்ரெஸ்ஸை மாட்டுறதுக்கான ஸ்டாண்ட் இருக்கும். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா செப்பல், அருமையாக செப்பல். இங்கே பார்த்தீங்கன்னா ஷூ, இது யார் ஷூன்னு தெரில, இது சூர்யாவோட ஷூன்னு தெரியும், இது எப்பயோ வாங்கினது. இது ஏன் செப்பல். அப்படியே எல்லா ஷூ இங்கே இருக்கும். ரூபிஸ் தான் மோஸ்ட்டாக நிறைய இருக்கும். இது சூர்யாது. அப்புறம் இதெல்லாம் ரூபிஸ் தான் எல்லாமே பக்காவாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஜன்னல் மஜாவா. அப்புறம் இது வந்து கண்ணாடி. இது வந்து இப்போதைக்கு ஹைட்டு வச்சுருக்கேன். சூரிய ஹைட்டு வைக்கணும்னா இங்கே வரும். இங்கே வச்சா எட்டி பார்த்தாவோ தெரிய மாட்டேன். ஓகேவா? இது ஒன்று. இதுதான் வந்து ஒய்ஃபை இது பாக்ஸ் எங்களுது.
அருமையாக இருக்கும். இது வந்து மதன் இருப்பான் எங்கள் ரூமில், அவன் தான் ஓட்டுனது. இது பிரிண்ட்லாம் எடுத்துன்னு வந்து அருமையாக ஓட்டான். இந்த மாதிரி எப்படின்னா ஸ்மோக்குன்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தோடனே இங்கேயே ஒரு ரூம் இருக்கும். இதுதான் என்ட்ரன்ஸு. உள்ளே வந்தீங்கன்னா இங்கே ஒரு ரூம் இருக்கும். ஓகேவா? இது வந்து 1 BHK. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ யாரும் போக மாட்டோம். இங்கே வந்து ஒருத்தர் இருக்கார். அவரும் பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் தான். அவர் இங்கே ஸ்டே பண்ணியிருக்காரு. அவர் இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதத்தில் போயிடுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ இதான் அந்த ரூமு. அப்புறம் இந்த இவரெல்லாம் நிறைய வச்சுருப்பாப்புல தலைவர். இதான் பெட்டு. இந்த ரூம் கொஞ்சம் வந்து குட்டியாக தான் இருக்கும். அவ்வளோதான். ஸோ அடுத்து இந்த செப்பல்லாம் சொல்லிட்டேன்னா, அடுத்து கபோர்டு. இது ஒரு கபோர்டு இருக்கும். இங்கே ஒரு 2 கபோர்டு. இது ஒரு கபோர்டு. இது வந்து ஹாலில் வந்து மோஸ்ட்டாக யாரும் படுக்க மாட்டாங்க. சப்போஸ் உள்ள பெட் இல்லைன்னா உள்ளே யாராவது பார்த்துருந்தா இங்கே படுப்பாங்க. அவ்வளோதான். அருமையாக பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நாங்கள் சாப்பாடு செய்கிற இடம். ஐ மீன் சாப்பாடு இல்லை, சிக்கன் செய்கிற இடம். ப்ரோட்டீனுக்கு தேவையான அனைத்தும் இங்கே தான் செய்வோம். முட்டை செய்வோம், சிக்கன் செய்வோம். அப்புறம் அவ்வளோதான். இதுதான் இருக்குது. இதெல்லாம் இந்தந்த பாத்திரம் தான் இருக்குது இங்கே. அப்புறம் இதான் இந்த கேன் சொன்ன தண்ணி கேன். வெளில நாங்கள் வச்சுருந்தோம்னு சொன்னால அது வந்து இந்த கேன்லாம் தான் வந்து கீழே அந்த அடி பிடிச்சிச்சு. ஸோ அதனால் வந்து நாங்கள் இதை யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு ஐயோ கீழே வந்துச்சு. அந்த கேன் கொடுத்தாங்க. ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரிட்ஜு. இந்த ஃப்ரிட்ஜில் இன்னும் இருக்காது, கற்பாம்பூச்சி மட்டும் இருக்கும் இந்த ஃப்ரிட்ஜில். ஸோ அது மாற்றணும் சொல்லி பக்கா. அதுதான் இப்போதைக்கு இது பால் செஞ்சது காலைல, அதனால் அப்படியே வச்சுருக்கேன் மீதி பாலை. அவ்வளோதான் இருக்கும். இங்கே ஊறுகாய் தான் இருக்கும். இங்கே ஊறுகாய். அப்புறம் இது வந்து மேகனா பிரியாணி வாங்கினேன். ஸோ அதோட ரைத்தா ஃபோக்கஸ் ஆகல ஆயிடுச்சு. இது வந்து ரைத்தா. இது வந்து அதோட பிரியாணி கிரேவி. அவ்வளோதான். இது இஞ்சி யாரோ வாங்கி போட்டிருக்காங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போதைக்கு இந்த ஃப்ரிட்ஜு. இது வந்து பூ அழகாக இருக்கும். இது எப்போ வச்சோம்? நேற்று தான் வச்சோன்னு நினைக்கிறேன். கோயில் போயிட்டு வந்தானுங்க, அப்படியே அதை பக்காவாக வச்சிட்டோம். அப்புறம் இது ஒரு கபோர்டு. இதுதான் வந்து வாஷ் பேஷின். எல்லாம் வந்து இங்கே தான் ப்ரஷ் பண்ணுவோம் காலைல. அப்புறம் இது ஒரு பாத்ரூம் இருக்கும். அப்புறம் இது ஒரு பாத்ரூமு. பக்கெட் ட்ரம்மு வச்சுருப்போம். ஏன்னா வந்து தண்ணி இங்கே விடுறதில்ல ஒழுங்கா. ஸோ அதனால் இந்த ட்ரம்மில் வந்து பிடிச்சி வச்சுருவோம் தண்ணியை. அதே மாதிரி இங்கே ஒரு ட்ரம் இருக்கும், பிடிச்சி வச்சுருவோம். அங்கே ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டு, இங்கே ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட். அப்புறம் இங்கே இருக்க கீசர் ஒர்க் ஆகாது. அங்கே இருக்க கீசர் வந்து ஒர்க் ஆகும், ஆனால் தண்ணி வராது. ஆமாம். அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இது வந்து என் ஷூ. இது நான் இப்போது சாயந்தரம் வந்து போய் ஓட்டு வந்தேன். மழைனால நனைஞ்சிச்சு, அழுக்காயிடுச்சு. அதனால் நான் துவைச்சி அப்படியே காய வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே இதுதான் வந்து நாங்கள் இருந்த ரூமு. லைட் ஆஃப் ஆயிடுச்சு, சார்ஜ் இல்லை போல். ஓகே, இது வந்து நாங்கள் இருந்த ரூமு. ஐ மீன் நாங்கள் இருக்க ரூமு. இது சென்டர் தான் வந்து என்னோடய பெட்டு. இப்போ தான் மைக் ஓப்பன் பண்ணேன், திடீர்னு ஆர்வம் வந்துச்சு வீடியோ எடுக்கிறேன், அதனால தான் எடுத்துன்னு இருக்கேன். ஸோ இது வந்து என்னோடய பெட்டு, இது சூர்யாவோட பெட்டு, இது ரூபிஷோட பெட்டு. அவ்வளோதான். ஸோ இது என் கூட, இது ஜிம் பேகு, இது ஒரு பாத்திரம், அப்புறம் ஹெட்செட்டு. நான் யூஸ் பண்ணுற வந்து ஃபேஸ் வாஷு. இது ஆக்சுவலி வந்து நான் வேறு யூஸ் பண்ணிருந்தேன். ஸோ இப்போ பட்ஜெட் இல்லாததுனால இது 260 சம்திங். ஸோ அதனால இது வாங்கினேன் இப்போதைக்கு. அவ்வளோதான். ஸோ இது வந்து விண்டோ, சில்லுன்னு காற்று வரும் ஓப்பன் பண்ணிட்டோன்னா. தென் மேலே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி இங்கே வந்தப்போ போனது அதெல்லாம். ஸோ விளையாடுறதுக்கு அது நிறைய ஒன்ஜி மீதெல்லாம் அப்படியே மேலே இருக்கும். அப்புறம் என் ஷூ வந்து நான் இங்கே தான் இருக்கும். ஸோ இது ஒரு ஷூ, இது எந்த இல்லை, இது வந்து சைலேஷோட பூட்டு. என் பூட்டு இங்கே இருக்கும். இதில் நான் ஊருக்கு போயிட்டு வந்து ஒன்றும் ஓப்பன் பண்ணி பிடிச்சி வைக்கல, அதனால அப்படியே இருக்குது.
ஸோ இதுதான் எங்கள் ரூமு. இது என்னோட கபோர்டு. மேலே வந்து அது வந்து ப்ரோட்டீன் பவுடர், அது வந்து காலி ஆயிடுச்சு இப்போதைக்கு. அதில் இல்லை, வெறும் ஓட்ஸ் மட்டும் தான் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஸோ என் கபோர்ட். இதில் அவ்வளோ எதுவும் இருக்காது, ட்ரெஸ்லாம் இருக்கும், அவ்வளோதான். கீழே ஷூ வச்சுருப்பேன். அப்புறம் கீழே 2 ஷூ இருக்கும். சாரி, இந்த ஷூ தான் வெளில இருக்குது, அது காஞ்சிச்சுன்னா இதில் வச்சுருவேன். நைக்குன்னு, ஐயோ ஆமாம் நைக்கு தான். அப்புறம் வந்து இது வந்து ரெட் டேப் ஷூ, ஓகேங்களா. அப்புறம் இங்கே வந்து இந்த நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்லாம் அப்படியே மேலே வச்சுருவேன், அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு ரூமு. இன்னொரு ரூம் இருக்குது, காமிக்கிறாங்க. ஸோ இப்போ தான் ஒருத்தன் வந்தான், அவன் தூங்கி இருக்கானா, அவ்வளோ தெரியாது ரூமு தூங்கி இருக்கான். அதான் ஒரு கபோர்டு இருக்கும், இது ஒரு பெட்டு, ஒரு பெட்டு, அவ்வளோதான். அதே மாதிரி தான் தூங்கி இருக்கான், அதனால சாத்திடுவோம், அவ்வளோதான். இதுதான் இப்போதைக்கு எங்கள் ரூம். மஜாவாக இருக்கும் எங்கள் ரூம், இதான் பார்த்துக்குவாங்க. அப்புறம் அவ்வளோதான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை சொல்கிறதுக்கு. ரைட்டு, வேறு என்ன. கபோர்டு காமிக்கிறான். இங்கே வந்து நம்ம ரூபிஷ் வந்து பூட்டாமல் போயிட்டான் கபோர்டு. ஸோ அவன் கபோர்டில் வந்து என்னென்ன வச்சுருக்கான்னு சொல்லி நான் காமிக்கிறேன். இது வந்து இது ஒரு ஷேக்கர் டப்பா. இது ஜிம் போகிறப்போ வாங்கினான். அவனும் வந்து ஒரு டைமில் வந்து பயங்கரமாக போயின்னு இருந்தான் ஜிம்முக்கு. அதுக்கப்புறம் விட்டு தொப்பையை வளர்த்துட்டான். அப்புறம் அவன் யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீனு, மாய்ஸ்சரைசரு, இது வந்து பாடி லோஷனு, இதுவும் அப்போ ஜிம் அப்போ தான் வாங்கினதுன்னு நினைக்கிறேன். இது என்ன, இது விட்டமின் டேப்லெட்டா, மல்டி விட்டமின். இது வந்து ஹேர் சீரம். இது வந்து ரோஸ்மெரி வாட்டர். அப்புறம் 2 ஷாம்பு வச்சுருக்கான். அது இல்லாமல் பாடி, இதுவும் ஒரு லோஷன் நினைக்கிறேன், காலி ஆகிடுச்சிருக்கோம். இது வந்து இது என்ன மாத்திரேன், ஃபோக்கஸா ஃபோக்கஸ் என்ன மாத்திரன்னு தெரியலையே. இது டீடாக்சிஃபயர், இது மாத்திரை. தென் இதெல்லாம் என்னன்னு தெரியல, என்னென்னவோ இருக்கு. ஓகே, அதெல்லாம் தெரியல நமக்கு. ஓகே, இதான் ஒரு ட்ரெஸ் கலெக்ஷனு. அப்புறம் இப்படி தான் இருக்கும். அப்புறம் இந்த கபோர்டில் அவ்வளோவா எதுவும் இருக்காது. இது ஒன்று இருக்கும் இங்கே, அது சும்மா தான் இருக்குது. இது திரும்ப அப்படியே வச்சலாம், நான் திருப்பிலாம் காமிக்க விரும்பல, திரும்ப அதோடய வச்சிடும், அவ்வளோதான். மற்றபடி அவ்வளோதான். கவர் இதெல்லாம் பத்திரமா வச்சுருக்கான், கவரு, சாக்லேட் கவர்லாம். ஏன்னா இது அவனுக்கு தான் தெரியும் என்ன கதைன்னு, நம்ம உள்ளே வச்சு சாத்திடுவோம், அவ்வளோதான். வேறு அவ்வளோதான் இருக்கீங்க, வேறு எதுவும் இல்லை, அவ்வளோதான் பக்கா. ஓகே, இப்போதைக்கு அவ்வளோதான். ஸோ நாளைக்கு பார்ப்போம்.